ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க. மாத பலன்ல முதல் பலன் புரட்டாசி மாத பலன். பெருமாளுக்கு உகந்த மாசமான அந்த புரட்டாசி மாசம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார்? கால புருஷனுக்கு சூரிய பகவான் புதனுடைய வீட்டுல கன்னி ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் தாங்க இந்த புரட்டாசி மாசம். பொதுவா சூரியன் இந்த மாசத்துல என்ன ஒரு விசேஷம் தெரியுங்களா? சூரிய பகவானும் சனி பகவானும் டைரக்டா பாக்குறாங்க. யாருடைய ஜாதத்துல சூரிய சனி நல்லா இருக்கும்? ஏன்னா 2 கிரகம் பகை கிரகம். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில பேர் யோகத்தை கொடுக்கும், ஒரு சில பேர் பலவீனத்தை கொடுக்கும். ஜாதகத்துல சூரிய பகவான் சனி பகவான் எப்படி இருக்காது அதை பொறுத்துதான் இங்க பலன் மாறுபடும். இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பார்ப்போம். முதல் விசேஷமே மகாலய அமாவாசை. இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கலாம், இந்த மாசத்துல கண்டிப்பா கொடுத்துருங்க. புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, அந்த 3 அமாவாசை ஒரு விசேஷமான அமாவாசை. இதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம். சனிக்கிழமை தோறும் பெருமாளை கண்டிப்பா நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க. இந்த மாசத்துல எல்லா கஷ்டமும் உங்களை விட்டு விலகி ஓடிடும். அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மாசத்துல பாத்தீங்கன்னா நவராத்திரி பெருவிழா. பொதுவா பெண்கள் அனைவருமே நவராத்திரியில சிறப்பாக வழிபாடு பண்ணக்கூடிய தினம் தான் இந்த நவராத்திரி. அடுத்து பாத்தீங்கன்னா மொயின ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. நம்ம எல்லாருமே தொழில் பண்றோம்னா இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை 15ஆம் தேதி புரட்டாசி மாசத்துல வருது. இது ரொம்ப விசேஷமா இருக்கும், கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி திருவிழா பயங்கரமா இருக்கும் 16ஆம் தேதி. இதான் இந்த மாசத்துடைய விசேஷங்கள். பொதுவா இந்த அமாவாசை வர்றதே இந்த புரட்டாசி மாசம் 5ஆம் தேதி வருதுங்க, கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி நவராத்திரி வருது. இதான் முக்கியமான தினங்கள். இப்ப இந்த 12 ராசிக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை இந்த புரட்டாசி மாசம் பெருமாள் கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி நண்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. எப்போதுமே சரி, விருச்சக ராசி பாருங்க, ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டானா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. இந்த விருச்சக ராசியோட தொடர்பு, ஒரு விஷயம் முடிவு பண்ணா பின்வாங்க மாட்டாங்க. பயங்கரமான சிந்தனை அதிகமா இருக்கும் விருச்சக ராசியை பொறுத்தவரை. ஏன்னா இது கால புருஷனுக்கு 8வது ராசி. நல்லா பாத்துக்கணும், 8னாவே ரகசியம் தாங்க 8ஆம் இடங்கிறது. அதனால இந்த ராசிக்கார பார்த்தா பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கும். ஆனா பழகி பாருங்க, உள்ள ஒரு அன்பான குணம், தெளிவான குணம் இருக்கும் பாருங்க விருச்சக ராசிக்காரன். அறிவு இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் கண்டிப்பா இந்த குரு சுக்கரன் ஜோதிட டிவில இந்த புரட்டாசி மாசம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் மாதமா இந்த மாதம் இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணாதீங்க, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 4ஆம் இடத்துல ராகுபவன் சஞ்சாரம் செய்றார். இதுல கும்பராசியில 5ஆம் மாதத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்றார். மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க. அதாவது மிதன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. சிம்ம ராசியில 11ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. அதாவது கன்னி ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க 2 கிரக பயிற்சி வரும். ஒண்ணு கேது பகவான் 12ஆம் பாவத்துக்கு வருவார். எப்பனா கரெக்டா 16ஆம் தேதிக்கு அப்புறம் 23ஆம் தேதி சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துக்கு வருவார். எல்லா கிரகமும் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா பலமா இருக்குது விருச்சக ராசியை பொறுத்தவரை. ஏன்னா விருச்சக ராசிக்கு நல்ல ஒரு அமைப்பான நேரமா இருக்குது இப்ப. ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்முடைய குரு சுக்கரன் ஜோதிடத்துல எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனல் நிறைய கொடுக்குறீங்க. அனைவருமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த புரட்டாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு நல்லா பாருங்க. உங்களுடைய ராசி அதிபதி இப்ப 12ஆம் பாவத்துல போய் நிக்கிறாருங்க. இதுக்கு முன்னாடி 11ஆம் இடத்துல கன்னி செவ்வாயா இருந்தாரு. எப்படி கன்னி செவ்வாயா சனி பவனை ஸ்ட்ரெயிட்டா பார்த்தாரு. அப்ப சனி பவனை பார்க்கலாம்னா செவ்வாயும் சனியும் எப்போதுமே சரி பார்க்க கூடாது, ஏன்னா பகைக்கிறோம். ஏன்னா இவருடைய ராசியில போய் சனி பவன் நீசமாவார். அப்ப 11ஆம் இடத்துல அந்த சனி பவன் இருக்கும்போது எது மாதிரியான ஒரு கஷ்டத்தை கொடுத்துருப்பா நான் எல்லாத்துக்கும் நான் சொல்லல. யாருடைய பிறப்பு ஜாதகத்துல திசை புத்திகள் யார் ஜாதகத்துல சரியில்லையோ அவங்க எல்லாத்துக்குமே பாருங்க கொஞ்சம் கடன் பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. எப்படி பொருளாதாரத்திலையும் கடன்லையும் படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மையும், நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டத்தை மேல் அதிகாரிகிட்டையும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான ஒரு பிரச்சனையுமே, காசு பணம் கொடுக்கல் வாங்கல ஒரு மன வருத்தத்தையும், தாயுடைய உடம்போ இல்ல வீடு வண்டி வாகனத்துல ஒரு நிறைய செலவுகளை அதிகமா பாக்குறதும், இல்ல அப்பாவுடைய சொத்து இல்ல அம்மாவுடைய சொத்துல வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகளும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது காலபுருஷனுக்கு கன்னி ராசிக்கு அது 6ஆம் இடமா வரும்.
அப்ப கன்னி ராசியில செவ்வாய் இருக்கும்போது வழக்கோ தடையோ தாமதமோ இது மாதிரி ஒரு விஷயத்த ஒரு சில பேர் கண்டிப்பாக சந்திச்சிருக்கணும், சந்திச்சிருப்பாங்க. இது யாருடைய ஜாதகம் சுயஜாதகம் சரியில்லையா அமைப்பு இருந்திருக்கும். திருமணத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, வரன் பாக்குறாங்க, பெருசா இல்ல. இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தது ஏன்னா விருச்சக ராசியா இருக்கும். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே விருச்சக ராசி தான். இப்ப எல்லாமே பாருங்க டோட்டலா உங்க விதி பிரகாரம் எல்லாமே ஜாதகத்தை தசாபதி நல்லா இருந்தால் வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு இருக்கு. முதல் பலனை விருச்சக ராசிக்கு என்ன பலன்னா வெளிநாடு யோகம் எத்தனை பேர் போகணும்னு ஆசை இருக்குது. அவங்க எல்லாருமே வெளிநாட்டுக்கு இந்த புரட்டாசி மாசம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது பெருமாளுக்கு உகந்த மாசம், நல்லா தெரிஞ்சுக்கணும். பெருமாள் வாசம் செய்யக்கூடிய மாசம் இந்த புரட்டாசி மாசம். அது மட்டும் இல்ல, புதன் உச்சத்துல இருக்கக்கூடிய மாசம் தான் இந்த புரட்டாசி மாசம். ஏன்னா புதன் பகவான் 16ஆம் தேதியில உச்சத்துல இருந்தாடி சூப்பரா உட்கார்ந்துருக்காரு, பாத்துக்குங்க. புதன் உச்சம், சூரியன் 11ல, புதன் 11ல, பயங்கரமான ஒரு நல்ல யோகம் இருக்கு. சனிக்கிழமை பாருங்க எல்லா பெருமாள் கோயிலையும் ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த மாசம் மட்டும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாசத்துல மகாலய அமாவாசை வருதுங்க. இறந்தவங்களுக்கு நம்ம திதி கொடுக்கணும், கொடுக்காம பல வருஷமா இருக்குன்னா ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசை ஒவ்வொரு மனிதனுமே கண்டிப்பா கடைபிடிக்கக்கூடிய நாள். நம்ம முன்னோர்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாசம் தான் இந்த புரட்டாசி மாசம். அதனால இந்த மாசத்துல ரொம்ப விசேஷம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாமே இந்த மாசத்துல வரும் கம்பல்சரி. அப்ப இந்த மாசம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாதமா இருக்குது. அதனால இந்த புரட்டாசி மாசம் மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு யோகம் இருக்கு. வெளிநாடு போகணும், நான் வெளிநாட்டுல வேலை, கண்ட்ரி விட்டு கண்ட்ரியில வேலை மாறணும், இல்ல வெளிநாட்டுல ஒரு 5 கம்பெனி 6 கம்பெனிக்கு நான் ரெசியூம் கொடுத்துருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமானா இப்ப வெளிநாட்டுல உள்ள அனைவருக்குமே வேலை கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தைரியமாக சொல்லலாம். இதெல்லாம் இப்ப இருக்கும். ஒரு விரைய செலவு இருக்குது, அது வெளிநாடு வெளியூரமாக உங்களுக்கு வேலை செய்யும். அதே மாதிரி பாருங்க, நேரம் அவர் 6ஆம் இடத்த செவ்வாய் பகவான் பாக்குறதுனால ஏன் உத்தியோகம் கிடைக்குன்னா இதனாலதான் கிடைக்குங்கிற வார்த்தையை சொல்றோம். ஒரு கடன் பிரச்சனையை கொஞ்சம் அடைப்பீங்க. எங்கே போய் பேங்க்ல லோன் கேட்டாலும் கடன் கிடைக்கும். தாய்மாமன் உறவுல கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்டது எப்படிப்பட்ட ஒரு வழக்குகள் இருந்தாலும் சரி, விருச்சக ராசி எழுதி வச்சுக்கோங்க. உங்க ராசியில புதன் பகவான் நல்லா இருந்துட்டா இப்ப எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டோ கேஸோ வம்போ வழக்கோ எதா இருந்தாலும் சரி, அது எது சம்பந்தமா இருந்தாலும் சரி, அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏன்னா புதன் உச்சத்துல சூரிய பகவானை சேர்ந்து உங்களுக்கு பலமா இருக்கும்போது 10ஆம் வீட்டு அதிபதி கூட சேர்ந்தாவே மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்துருவாரு. அப்ப இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கணவன் மனைவி சார்ந்த விஷயம், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வண்டி வாகனத்துல ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இது எந்த ஒரு பிரச்சனை தான் சரி, வழக்குகள் உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய நாள் புரட்டாசி மாசம் 16ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா முடியும். இல்லை அந்த புரட்டாசி மாசம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு இந்த வழக்கு சார்ந்த பிரச்சனையை நீங்க சரி பண்ணிடுவீங்க. அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ ஏதோ சரியாகி உங்க பக்கம் சாதகமா வரலாம். அதே மாதிரி பொருளாதார வருமானம் குறைய இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்தை அவர் யார் பார்க்கறாரு? குருவாகன் 8ஆம் இடத்தை வந்து பாக்குறாரு, சுயசாரம் வாங்கி பாக்குறாரு. உங்களுக்கு 2க்கும் 5 கூட குரு நல்லவர். அவரு 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்தை பார்க்கலாம், திடீர் வருமானங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இப்ப நகை வாங்குறதோ இல்ல இடம் வாங்குறதோ வீடு வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்கும். சகோதர சகோதரி நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க காதல் திருமணங்கள் கைகுடி வரலாம். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்தை யாரு பாக்குறது? 11ஆம் இடத்தை சனி பகவானே டைரக்டா பாக்குறாரு. அடுத்து 11ஆம் வீட்டை தொடர்பு வரல, காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே நிறைய பேர் கைகுடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. பாத்துங்க. கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி ஜாமீன் போடுறது மட்டும் இந்த மாசம் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க. கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் கணவனுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும். ஜாதக தசாபதி வந்து அதுவும் பெருசா பாதிக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு வெளியூர்ல நல்ல ஒரு மாற்றம் வரும். திடீர் லாட்ரி யோகங்கள் எடுக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு இப்ப லாட்ரி யோகத்தை எடுத்தீங்கன்னா வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன் லாட்ரி யோகம் அடிக்கும்னா, சனி பகவான் உங்களுக்கு நல்லா பாருங்க, சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து அவர் 11ஆம் இடத்தை டைரக்டா பாக்குறாரு. அது ஒரு மிகப்பெரிய யோகம். குருவுடைய சாரத்துல இருந்து பாக்குறாரு. அடுத்து குரு பாருங்க திடீர்னு 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. திடீர்னு காசு பணத்தை ஏதோ ஒரு வகையில கொடுத்து விடுவாரு. அப்ப ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா இப்ப லாட்ரி யோகம் எடுக்கிற அனைவருக்குமே லாட்ரி யோகம் அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வர வேண்டாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். தொழில மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். புதுசா தொழில் பண்றேன், புதுசா ஆரம்பிக்கணும், கண்டிப்பா பண்ணிக்கலாம். இப்ப லாப வருமானம் நல்லா இருக்கும், கமிஷன் வேலை நல்லா இருக்கும். அரசாங்க வேலைகள் எழுதுறவங்க தைரியமா, நான் விருச்சக ராசி நமக்கு நல்ல ஒரு அமைப்பு சூப்பரா 11ஆம் இடத்துல சூரிய புதன், அதாவது இந்த புதாதித்ய யோகமும் இந்த சூரியபான் 11ஆம் லாபத்துல இருப்பதனால் அரசாங்க வேலையை முயற்சி பண்ணால் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் இருக்கும். மேற்கொண்டு அரசாங்க வேலைக்கு இருந்து ப்ரொமோஷன் எதிர்பார்க்கணும், அவங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும். தனியார் நிறுவனத்துல ஒரு ப்ரொமோஷன் பார்க்கணும்னா இப்பவும் ப்ரொமோஷன் வரும், பாத்துக்குங்க. அப்ப இந்த வழக்கு, கடன், பகை, வேலை, தொழில், உத்தியோகம், லாப வருமானம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை நல்லா இருக்கும். மாணவ படிப்புகளையும் சூப்பரா இருக்கும். அப்ப எல்லாமே வெற்றிகளை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. மெயின் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும். அடுத்து பாருங்க, நிறைய பேர் மருத்துவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, இது நல்லா இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் அந்த விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கமிஷன் ஏஜென்சி,
ரியல் எஸ்டேட் பிசினஸ், மருத்துவர்கள், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம், சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்தாரு. கெமிக்கல் ஃபீல்ட்ல உள்ளவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா விசாகனத்துல பிறந்தவங்க இதுலயும் ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும் சூப்பரா இருக்கும். உங்க பொறுமைக்கேற்ற ஒரு வெற்றிகள் இப்ப தேடி வருது. இப்ப வீடு, இடம், பூமி, வெளிநாடு, வெளியூர், படிப்புகள், உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்ப வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். ஒரு செலவை பண்ண ரெடியா இருங்க. இப்ப இந்த விசாகனத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு வருது. சொத்து சார்ந்த பிரச்சனை, காதல் திருமணம், ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு, வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. அடுத்து அனுசரத்துல பிறந்தவங்க பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். அனுசத்துல பிறந்த பிறகு நல்ல உழைக்கக்கூடிய திறமை, நல்ல ஒரு உழைப்பாளிகள் யாருன்னு இவங்க தான். இனிமே பாருங்க, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, நல்லா உழைக்கக்கூடிய திறமை எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா வெற்றி உண்டு. உங்க பக்கம் அனுசனத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு கண்டிப்பா அமையுது. இப்ப நல்ல ஒரு மாற்றம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டயன்ஸ்ல பிறந்தவங்க நல்லா புத்திசாலி குணம், நல்லா டேலண்டான குணம், ரொம்ப நாகரிகமான குணம், நல்லா ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. கேட்டயன்ஸ்ல பிறந்தவங்க நல்ல ஒரு லைஃபை நீங்க வாழ போறீங்க. வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகம், தொழில ஒரு மாற்றம், உத்தியோகத்துல உயர் பதவி, அதே மாதிரி பாருங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.